ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருடைய ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் சமீபமாக ரீசண்டாக ஒரு புது அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் மெயினாக என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோமோ, எங்கெங்கெல்லாம் நம்ம போயிட்டு வர்றோமோ, இது எல்லாத்தையுமே ரகசியமாக நம்மளை கண்காணிக்குதுங்க. இதை கண்காணித்து என்ன பண்ணுது? ஒன்றும் கிடையாது, நம்மளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி விளம்பரங்களை கொடுக்கறதுக்காகத்தான் இந்த புது அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னால் நம்மளை ட்ராக் பண்ணக்கூடிய நிறைய அப்ளிகேஷனை செட்டிங்ஸில் போய் டிசேபிள் பண்ணி வச்சிருப்போம். ஆனால் டிசேபிள் பண்ணி வச்சிருந்தாலும் இன்னும் நம்மளுக்கு விளம்பரங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா ரீசெண்டாக இன்ஸ்டால் பண்ண இந்த அப்ளிகேஷன் மூலமாக தான் நம்மளுக்கு அதிகமாக விளம்பரங்கள் வரும். இது எப்பவுமே பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்குங்க. இது விளம்பரங்களை மட்டும் கொடுக்கறது இல்லாமல் நம்ம பேட்டரியும் அதிகமாக ட்ரைன் பண்ணுது, நம்ம மொபைல் டேட்டாவையும் அதிகமாக யூஸ் பண்ணுது. இது மூலமாக நம்ம நார்மலாக எந்த ஒர்க்குமே பண்ணாமல் வச்சுருந்தா கூட மொபைல் ஹீட் ஆகவும் ஆரம்பிக்குது. நம்மளுடைய ஆண்ட்ராய்டு மொபைலை பொறுத்தளவில் நம்ம கால் பேசுகிறோம், அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம், இந்த பர்பஸ்க்கு மட்டும்தான் வச்சுருக்கோம். வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்பஸ்க்கும் வைக்கல. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த அப்ளிகேஷன் நம்மளுக்கு தேவையே கிடையாதுங்க. நீங்கள் உங்கள் மொபைலில் போய் சர்ச் பண்ணி பார்த்தாலும் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகிருக்கிறது தெரியாது. இதுக்கு ஒரு தனி அப்ளிகேஷன் ஐக்கானும் கிடையாது. இது ஒரு இடத்துல ரகசியமாக மறைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு, எப்பவுமே நம்ம ஒரு அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். எப்பவுமே ஒரு அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ண முடியலைனாலும் அதை டிசேபிளோ ஃபோர்ஸ் ஸ்டாப்போ பண்ண முடியும். ஆனால் இந்த அப்ளிகேஷனை நம்ம டிசேபிளும் ஃபோர்ஸ் ஸ்டாப்பும் பண்ண முடியாத மாதிரியும் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாத மாதிரியும் கொண்டு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த அப்ளிகேஷன் எங்கே இருக்குது, அதை கண்டுபிடிச்சி இது எப்படி நம்ம இதை டோட்டலாகவே நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறது, டிசேபிள் பண்ணுறது அப்படிங்கிறதா தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அப்ளிகேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒவ்வொரு பிராண்டு மொபைலுக்கும் போய் ஒவ்வொரு செட்டிங்ஸையும் நம்ம ஆன் பண்ணணும். அதுக்கு பதிலாக நம்ம ப்ளே ஸ்டோரில் ஒரு செட்டிங் இருக்குங்க. அந்த ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய் நான் எப்படி சொல்கிறேனோ அதே மாதிரி நீங்கள் போனீங்கன்னா எல்லா பிராண்டு மொபைலுக்கும் அதே ஃபார்மெட்டை ஃபாலோ பண்ணால் போதும். ஏன்னா எல்லாருக்குமே ப்ளே ஸ்டோர் இருக்கு இல்லைங்களா? அதனால் அப்படி ஃபாலோ பண்ணோம்னா அந்த அப்ளிகேஷன் எங்கே இருக்குங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ தட் இப்போ உங்கள் எந்த பிராண்டு மொபைலாக இருந்தாலும் சரி, உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு டாப் ரைட்டில் இருக்கிற ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கீழே ஹெல்ப் அண்ட் ஃபீட்பேக்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ ஒரு சின்ன ப்ராசஸ் போயிட்டு ஓப்பன் ஆகும். ஹெல்ப் அண்ட் ஃபீட்பேக்குள்ளே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சர்ச் ஹெல்ப்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதுக்குள்ளே APPS ஆப்ஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஆப்ஸ்ன்னு சொல்லி டைப் பண்ண உடனே ஃபஸ்ட்டாக டிஸ்பிளே ஆகுது பாருங்கள், டெலீட் ஆப்ஸ் ஆன் யுவர் ஆண்ட்ராய்டு டிவைஸ்ன்ட்டு வரும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஒரு சின்ன ப்ராசஸ் போயிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதுக்குள்ளே அப்படியே போனீங்கன்னா செகண்டாக டெலீட் ஆப்ஸ் இன்ஸ்டால்டுக்குள்ளே டேப் டு கோ டு அப்ளிகேஷன் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கங்க. நீங்கள் எந்த பிராண்டு மொபைல் வச்சுருந்தாலும் சரி இந்த பொசிஷனில் போய் நிற்கும். ஓகேங்களா? என் கையில் லெஃப்ட் சைடில் இருக்கிறது விவோ மொபைல், பட் இதே மாதிரி தான் எல்லா பிராண்டு மொபைலுக்கும். ரைட் சைடில் இருக்கிறது சாம்சங் மொபைல். ஓகேங்களா? இப்போ அது ரெண்டு விதமாக இங்கே டிஸ்பிளே ஆகுது. லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த மொபைலில் டாப் ரைட்டில் இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணி ஷோ சிஸ்டம் ஆப்ஸுங்கிற டிஸ்பிளே ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. உடனே அது டிஸ்பிளே ஆகுது உங்களுக்கு. அடுத்தது ரைட் சைடில் இருக்கிற சாம்சங் ஆப் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். அது கீழே யுவர் ஆப்ஸ்ன்னு இருக்கும். அந்த இடத்துல டாட் இருக்குது பார்த்தீங்களா? இதில் எண்டில் பாருங்கள் லைனாக இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ சிஸ்டம் ஆப்ஸ் டிசேபிள் இருக்கும், எனேபிள் பண்ணிக்கங்க. எனேபிள் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்குங்க. ஸோ இப்போ ரெண்டு மொபைல்லையும் இது கொடுத்தாச்சு. நீங்கள் வச்சுருக்கக்கூடிய எல்லா பிராண்டு மொபைலுக்கும் இதே மாதிரி தான். சரிங்களா? இப்போது
இப்போ இந்த ரெண்டு மொபைல்லையும் ஏட் ப்ரைவசின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கான்னு பாருங்கள் இதில் இங்கே இருக்குது பாருங்கள், இதையே ஓப்பன் பண்ணிக்கங்க. சாம்சங் மொபைலில் பாருங்கள், அதுலேயும் இங்கே இருக்குது, இதை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ ரெண்டையும் ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே கீழே வரைக்கும் மூவ் பண்ணி பாருங்கள். இந்த அப்ளிகேஷனை ஸ்டாப் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் எங்கேயுமே கிடையாது. நீங்கள் வேறு ஏதாவது அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாத்துலேயும் அன்இன்ஸ்டால்னு இருக்கும், இல்லைன்னா ஃபோர்ஸ் ஸ்டாப்னு இருக்கும், இல்லைன்னா டிசேபிள்னு இருக்கும். ஆனால் இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு ரிமூவ் பண்ணக்கூடிய பர்மிஷனை கொடுக்கல. அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணக்கூடாது. எப்போவுமே நம்மளை மானிட்டர் பண்ணி நம்மகிட்ட இருக்கக்கூடிய டேட்டாஸை கலெக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி விளம்பரங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இவனால் ரிமூவ் பண்ண முடியாத மாதிரி இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக இந்த அப்ளிகேஷனை பொறுத்தளவில் ரிமூவ்ங்கிற ஆப்ஷன்ஸே கொடுக்கல. ஸோ இப்போ இந்த எந்த ஆப்ஷனுமே வைக்கல. அதனால இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணக்கூடிய ஆக்சஸை டிசேபிள் பண்ணுவோம். டோட்டலாக இதிலிருந்து வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு உங்களுடைய மொபைலில் எந்த பிராண்ட் மொபைலாக இருந்தாலும் சரி, செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து சர்ச் இருக்குது பார்த்தீங்களா, சர்ச்சை கிளிக் பண்ணி ஸ்பெஷல்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். SPECIAL ஸ்பெஷல்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். பாருங்கள், ஸ்பெஷல் ஆப் ஆக்சஸ்ன்ட்டு வருது, அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த பிராண்ட் மொபைலில் இன்னொரு பிராண்ட் மொபைலில் பாருங்கள், சேம் செட்டிங்ஸ்குள்ளே ஸ்பெஷல்னு சொல்லி டைப் பண்ணுற ஸ்பெஷல் ஆக்சஸ்ன்னு வருது, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த பிராண்டு மொபைலில் ஸ்பெஷல் ஆப் ஆக்சஸை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ பாருங்கள், ஸ்பெஷல் ஆப் ஆக்சஸ்க்குள்ளே போனதுக்கு அப்புறமா இதுக்குள்ளே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா யூசேஜ் ஆக்சஸ்ன்னு இருக்கும். இந்த மொபைலில் யூசேஜ் டேட்டா ஆக்சஸ்ன்னு இருக்கும். இந்த மாதிரி தான் மற்ற எல்லா பிராண்ட்லையும் இருக்கும். ஸோ அந்த யூசேஜ் ஆக்சஸை இதில் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த மொபைலில் யூசேஜ் டேட்டா ஆக்சஸை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ டாப் ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. 3 டாட்டை கிளிக் பண்ணி ஸோ சிஸ்டம் ஆப்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த மொபைல்லையும் டாப்பில் யூசேஜ் டேட்டா ஆக்சஸ்க்கு ரைட் சைடில் இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணி ஸோ சிஸ்டம் ஆப்ஸை கிளிக் பண்ணுங்கள். உடனே எல்லா சிஸ்டம் அப்ளிகேஷனும் டிஸ்பிளே ஆகும். இதுக்குள்ளே AD ப்ரைவசி அப்படிங்கிற அப்ளிகேஷன் டிஸ்பிளே ஆகும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே பர்மிட் யூசேஜ் ஆக்ஸுங்கிறது எனேபிள் இருக்கும், டிசேபிள் பண்ணிடுங்க. ஸோ தட் இதை டிசேபிள் பண்ணிவிட்டு டாப் லெஃப்ட்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணி வெளியே வந்துடுங்க. இந்த பிராண்ட் மொபைல்லையும் டைரெக்டாகவே எனேபிள் டிசேபிள் பட்டன் இருக்குது. ஸோ டிசேபிள் பண்ணிவிட்டு டோட்டலாக வெளியே வந்துடுங்க. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் இப்போ புதுசாக இன்ஸ்டால் ஆகிருக்கிற இந்த அப்ளிகேஷன் நான் டிசேபிள் பண்ண முடியும். இதை டிசேபிள் பண்ணிட்டீங்களா, உங்களை சீக்ரெட்டாக ரகசியமாக ட்ராக் பண்ணி உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரியான விளம்பரங்களை நம்ம தவிர்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.